Hi, hello friends, welcome to UI Designer tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay friends, last video பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா HTML மீடியா. HTML மீடியா அப்படின்னா வந்துட்டு HTMLல வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் உங்கள் பேஜில், அல்லது வந்து ஒரு ஆடியோ வந்து உங்களோட பேஜில் நீங்கள் பண்ணுற வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். இல்லைனா வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து உங்கள் இதில் சில இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா சில வெப்சைட்டில் வந்து யூடியூப் சேனலோட லிங்க்லாம் போட்டு வீடியோ டைரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது? அதே மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு HTML பேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை எப்படி உங்களோட பேஜில் ரெண்டர் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன இதுதான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். நோட்பேட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஒரு வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் எங்கே சேவ் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. வீடியோ வந்து நீங்கள் போடணுன்னா வந்து வீடியோன்னு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கை வந்து நீங்கள் போட்டுட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வித்து செட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ஹைட் செட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து வித் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 320 அப்படின்னு கொடுத்துங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஹைட்டு கொடுத்துட்டு அது ஒரு நீங்கள் எவ்வளோ கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், ஒரு 240 கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு இங்கே ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்க. யூஸ்வலாக அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா வந்துட்டு நீங்கள் jQuery JavaScript படிச்சிங்கன்னா அந்த டைமில் அது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ டேக் உள்ள தான் உங்களோட வீடியோவை வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டேக் இருக்குது, சோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த சோர்ஸ் டேக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து SRC அப்படின்னு போட்டுங்க, ஈக்குவல் டு போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைப். இந்த SRC இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் உங்களோட வீடியோவோட ஃபைல் நேமை உள்ளே போட போகிறீங்க. நீங்கள் இமேஜ் டேக்லாம் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் டேக் நம்ம எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் இந்த வீடியோக்கு ஆடியோக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சோர்ஸுங்கிற டேக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் நேமை போடணும். அது என்ன டைப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த டைப் இருக்குல்ல இதில் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது ஒரு வீடியோ, என்னோடய ஃபைல் வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதை இங்கே வந்து கொடுத்துருவோம். இப்போ நான் வந்து ஆட் பண்ண போகிற வீடியோ வந்து MP4, அதை நான் கொடுத்துட்றேன். இந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு நான் சேவ் பண்ணியிருக்க ஒரு வீடியோ இருக்குது, இந்த UI டியூட்டோரியல். இதை வந்து காப்பி பண்ணி நேமை இதுக்குள்ளே வந்து போட்டுறேன். போட்டுட்டு டாட், அது என்ன ஃபார்மேட் MP4, அதை போட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ரோமில் போயிட்டு அப்படியே ரன் பண்ணி பாருங்கள். வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் UI டிசைனரோட லோகோ வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பார்த்துட்டோம். இதை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அவ்வளோதான். ஓகே, இதோட வித்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வித்தில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 500 கொடுக்குறேன் வித் அண்ட் ஹைட்டு. நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட வெப்சைட்டில் பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து ஒரு வீடியோ கொண்டு வரணும், அந்த வீடியோட ஹைட் அண்ட் வித் நீங்கள் செட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைஸுக்கு வந்து வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இது அப்புறம் வந்து ஒரு ஆடியோ டேக் எப்படி நம்ம கொண்டு வர, ஆடியோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதே மெத்தட் தான். நீங்கள் எப்படி ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி ஆடியோவுக்கு நீங்கள் ஆடியோ டேக் யூஸ் பண்ணி நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் அப்படி காப்பி பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிடுறேன். இப்போ வீடியோன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நான் ஆடியோன்னு மாற்றிடுறேன். ஆடியோ டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் நம்ம வந்து வித் அண்ட் ஹைட் அதெல்லாம் செட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து ஆடியோக்கு வந்து நம்ம பிளேயர்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து வித் அண்ட் ஹைட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸில் வந்து நீங்கள் உங்களோட ஃபைல் நேமை கொடுத்துட்டு அது வந்து ஒரு MP3னா MP3 அப்படின்னு போட்டுங்க. என்ன ஃபார்மெட்டோ அந்த ஃபார்மெட் போட்டுருங்க. நான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறது வந்து ஒரு MP3 ஃபார்மெட்டில் உள்ள ஆடியோ. ஸோ வந்து நான் வந்து அந்த ஃபார்மெட்டை மாற்றிடுறேன். வீடியோக்கு போல் ஆடியோ அப்படின்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஃபைல் நேம் மட்டும் நீங்கள் மாற்றணும். டெஸ்க்டாப் போய்ட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணிடுறீங்க அங்கே ஃபைலுக்கு போய்ட்டு இந்த ஸ்லீப் அவே அப்படின்ட்டு ஒரு நேம் இருக்குது. இதை நான் காப்பி பண்ணி இது ஒரு ஆடியோ நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் UI டியூட்டோரியலுக்கு மேலே ரீப்ளேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணியாச்சு. இப்போ க்ரோம் போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். வந்துச்சு பாருங்கள்.
ஒரு ஆடியோ வந்துருச்சு. இதை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ வந்து இப்படி தான் ஒரு ஆடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ வந்து இது வந்து டிஃபால்ட் ஒரு சைஸுக்கு வந்துடும். நீங்கள் எந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டில் உங்கள் ஏதாவது ஒரு ஆடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இந்த டேக் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வீடியோ பார்த்தாச்சு, ஆடியோ பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு யூடியூப் லிங்க் வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் இதுலேருந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு. டைரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த இந்த ஒரு லிங்க் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வேறு லிங்க் வந்து யூஸ் பண்ணணும். ஐஃப்ரேம் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்குது. யூடியூப் சேனல் வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும்னா ஐஃப்ரேம்னு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட யூடியூப் லிங்க்கை வந்து கொடுக்கணும். ஐஃப்ரேமை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களோட யூடியூப்போட லிங்க்குக்கு வந்து நீங்கள் ஒரு வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் வந்துட்டு வித் அண்ட் ஹைட் மட்டும் இதுக்கு செட் பண்ணால் போதும். அப்புறம் வந்து இதுக்கு என்ன வித்து கொடுக்கலாம், நீங்கள் ஒரு 500 கொடுக்குறேண்ணே. மேலே ஒரு பிரேக் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ தட் அந்த எல்லாமே நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா சோர்ஸ், உங்களோட ஃபைல் நேமோட சோர்ஸ் கொடுக்கணும். இந்த ஐஃப்ரேமுக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்களோட சோர்ஸ் வந்து கொடுக்கணும். டபுள் கொட்டேஷனில் உங்களோட யூடியூப் லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ யூடியூப் லிங்க் நான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்டு இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், யூடியூப் லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு க்ரோமில் போய்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துடுச்சு. யூடியூப் லிங்க் ஆட்டோமேட்டிக்காக லோடாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இது வந்து ரன் ஆகும். நெட்வொர்க் இல்லாட்டா உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது. என்னோடய நெட்வொர்க் நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ தட் அது வந்து லோட் ஆகலை. இப்போ வந்து நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேஜை லோட் பண்ணோன்னா யூடியூப்போட வீடியோ வந்து லோடாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அப்படி வரக்கூடாது. நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும் மேனுவலாக. அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன்ல, இதில் ஆட்டோ ப்ளே ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோடனே உங்களோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆயிரும். இந்த ஆட்டோ ப்ளே 1 வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, ரிமூவ் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரோம் போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ப்ளே பட்டன் கேட்குது பாருங்கள். அப்புறம் வந்து டேரெக்டாக லோட் ஆச்சு. இப்போ வந்து ப்ளே பட்டன் கேட்குது, நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணலாமா இல்லை வந்து வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து இங்கே வந்து நீங்கள் சோர்ஸ் ஃபைலில் டேரெக்டாக கொடுத்துங்க. இந்த டேக் நேம் வந்து ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஃப்ரேம் டேக்கை யூஸ் பண்ணி உங்களோட சோர்ஸ் ஃபைலை கொடுத்துங்க. ஓகே ஃபைன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு HTML பேஜ் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு வைங்க, அதை வந்து எப்படி இங்கே கால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைல் யூஸ் பண்ணோம், ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு வித் அண்ட் ஹைட் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இது வித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 100% நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ தட் வந்து உங்களோட பேஜ் வந்து வித்து வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். உங்களோட டிசைன் என்ன வித்தோ அந்த வித்தை வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 பிக்சல் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து டேட்டா அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபைல் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போது டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு நீங்கள் இது வந்து நான் லாஸ்ட்டாக பண்ண லீவ் ஃபார்ம் நம்ம பண்ணோம்ல அந்த இது, இந்த form.html தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கனால டேரெக்டாக நேம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் D:/C:/, கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஃபோல்டர் பார்த்து வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டேன். க்ரோமில் போயிட்டு இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். கீழே வந்துச்சு பாருங்கள். ஹைட்டு நீங்கள் வந்து 500 செட் பண்ணனால அதுக்குள்ளே ஸ்க்ராலிங் டைப்பில் வரும். இப்போ ஹைட் வந்து ஆட்டோ கொடுத்திங்கன்னா அந்த ஸ்க்ரால்லாம் வராது, டிஃபால்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ சிம்பிள். இவ்வளோ தாங்க இந்த மீடியாங்கிற HTML மீடியாங்கிற ஒரு வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆடியோ, அதே மாதிரி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெட்வொர்க் இல்லாதனால அந்த வீடியோ வந்து காட்ட மாட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு உங்களோட எக்ஸிஸ்டிங் பேஜ் வந்து இங்கே எப்படி கால் பண்ணுறது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேக் இந்த வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓனாக வந்து உங்களோட சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டவுட் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.